الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. وعن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن لم يعمل بسنتي فليس مني وتزوجوا فإني مكاثر بكم الأمم ومن كان ذا طول فلينكح فإن لم يجد فعليه بالصيام فإن الصوم له وجاء رواه ابن ماجه كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொற்ப கால வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகம் என்பது நாங்கள் வாழ வந்த இடமல்ல, ஒரு அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கையை தயார் செய்ய வந்த இடம். அதனால் நினைத்த பிரகாரம் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள இயலாது. இந்த உலகம் நிரந்தரமற்றது. ஒரு நாள் இந்த உலகம் அழிந்துவிடும். இந்த உலகத்தில் நிரந்தரமாக ஏதாவது ஒரு விடயம், ஏதாவது ஒரு மனிதர் இருக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு முழு தகுதி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹ் இந்த உலகத்தை நிரந்தரமாக ஆக்கி வச்சிருந்தால் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிரந்தரமாக ஆக்கி வைத்திருக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான் வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் ஹுல்த். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த மனிதரையும் நாங்கள் நிரந்தரமாக வைக்கல. எல்லோருக்கும் ஒரு முடிவு இருந்தது, எல்லோருக்கும் ஒரு மரணம் இருந்தது. அது ஆத் கூட்டமாக இருக்கலாம். உலகத்தில் ஆத் கூட்டத்தை போல சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் கிடையாது, அல்லாஹ் படைக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், ஊர்களில் ஆத் கூட்டம் போல ஒரு படைப்பு படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். இரம ஸாத்தில் இமாத், பெரும் பெரும் தூணுடையவர்கள். அல்லாஹ்வே சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கூட்டமாக அந்த ஆத் கூட்டம் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் நிரந்தரமாக வைக்கல. அவர்களுக்கு ஒரு முடிவு இருந்தது. உலகத்தில் ஷத்தாத் சுவர்க்கத்தை கட்டினான். அல்லாஹ்க்கு போட்டி போட்டு உலகத்தில் ஒரு சுவர்க்கத்தை ஷத்தாத் கட்டினான். ஆனால் அவன் கட்டின சொர்க்கத்தை அவனாலே பார்க்க முடியாமல் போயிருச்சு. அவனுக்கும் ஒரு நிரந்தரம் இல்லை. அதுக்கு பின்னால் வாழ்ந்த பெரும் பெரும் சக்தி வாய்ந்த கூட்டம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். முழு உலகத்துடைய ஆட்சியும் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு நாடு, இரண்டு நாடுடைய ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படல. முழு உலகத்துடைய ஆட்சியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். வட துருவத்திலிருந்து தென் துருவத்துக்கு போகணுமா ஒரே நாளில் போயிட்டுருவாங்க. காற்று அந்த அளவுக்கு அவர்களை சுமந்து கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு முடிவு இருந்தது. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரும் வரை எத்தனை கோடி மனிதர்கள் வருகிறார்களோ அனைவரிலும் மிக சிறந்த அறிவாளி, மிக சிறந்த மனிதர், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மனிதர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொல்கிறது? இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்தூன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் ஒரு நாள் மரணமடைவீர்கள். அந்த சஹாபாக்களும் ஒரு நாள் மரணம் அடைவார்கள். நீங்களும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
இந்த சூரியனுடைய ஓட்டத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது, சந்திரனுடைய ஓட்டத்துக்கு முடிவு இருக்கிறது, நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த மூச்சுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, நம்முடைய இதயம் அது நிற்பதற்கு அந்த இதயத்துடைய அந்த பவர் இல்லாமலாகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. உலகத்தில் எதெல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான். இதே போல தான் கண்ணியமானவர்களே, இபாதத்துக்கும் மரணத்தோட முடிவு ஏற்பட்டு நாங்கள் ஒரு 50 வருஷம் வாழ்வோமாக இருந்தால் 50 வருஷம் தொழுகலாம், மௌத்தாகினால் அதற்கு பிறகு எங்கள் மீது தொழுக கடமல்ல. இந்த உலகத்தில் மட்டும் தான் அல்லாஹ் இபாதத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த உலகம் தாருல் அமால், அமல்களுடைய உலகம். இங்கே அமல்கள் மட்டும் தான், அதற்குரிய கூலி கிடையாது. மறு உலகம் தாருல் ஜஸா, அது கூலிகளுடைய உலகம். அங்கே கூலிகள் மட்டும் தான், அங்கே அமல் கிடையாது. இங்கே தொழுகலாம், ஆனால் சொர்க்கத்துக்கு போனால் அங்கே தொழுகை என்பது கிடையாது, ஜகாத் என்பது கிடையாது, ஹஜ் என்பது கிடையாது, தான தர்மங்கள் என்பது கிடையாது, குர்ஆன் திலாவத் கிடையாது, zikr கிடையாது. எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில தான். இந்த உலக வாழ்க்கை முடிகிறதோட இபாதத்து முடிஞ்சிடும். அந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் எவ்வளோ நல்ல அமல் செய்தோமோ அதற்குரிய கூலியத்தான் அல்லாஹ் மறுமையில் வச்சிருக்கிறான். ஃபமை யஅமல் மிஸ்கால ذرة خيرا يرى. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஒரு அணுனுடைய அளவுக்கு யார் இந்த உலகத்தில் நன்மையை செய்கிறாரோ அதற்குரிய கூலிய மறுமையில் அவர் கண்டு கொள்வார். வமை யஅமல் மிஸ்கால ذرة خيرا يرى. அடுத்தது ஷர்ரை யரா. ஒரு அணுனுடைய அளவுக்கு கெடுதிய உலகத்தில் பண்ணினால் அதற்குரிய கூலியையும் அவர் மறுமையில் கண்டு கொள்வார். உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமான வாழ்க்கை. ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் எப்படி எங்களுக்கு ஒரு முடிவு இருக்குதோ, எங்களுடைய உறவினர்களுக்கு ஒரு முடிவு இருக்குதோ, இந்த உலகத்துடைய வஸ்துக்களுக்கு முடிவு இருக்குதோ, இதே போல இபாதத்துகளுக்கும் முடிவு இருக்கிறது. ஒரே ஒரு இபாதத்தை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு இபாதத்தை முடிவில்லாமல் வைத்திருக்கிறான். அது இந்த உலகத்திலும் இபாதத், மறுமையிலையும் இபாதத். அந்த இபாதத் என்ன? நிக்காஹ். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நிக்காஹ், திருமணம் முடிப்பது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான சுன்னத். ஒரு அடியான் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா, அவன் திருமணம் முடித்தால் அவன் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கை, சுவர்க்க வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஐன். அங்க நாங்க முடித்து கொடுப்போம், திருமணம் முடித்து வைப்போம். சுவர்க்கத்திலேயும் அல்லாஹ் இந்த திருமணத்தை வைத்திருக்கிறான். மிக முக்கியமான ஒரு இபாதத். தொழுக உலகத்தில் மட்டும்தான், சொர்க்கத்தில் கிடையாது. ஜகாத் உலகத்தில் மட்டும்தான், சொர்க்கத்தில் கிடையாது. ஆனால் நிக்காஹ் உலகத்திலேயும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது. ரசூல்மார்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் வாழ்ந்தார்களோ அனைவரும் திருமணம் முடித்திருந்தார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். திருமணம் முடிக்காத நிலையில தான் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள். இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஜ்ஜாலை அழிப்பதற்காக, தஜ்ஜாலை கொல்வதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இரண்டாவது வானத்திலிருந்து உலகத்துக்கு இறக்குவான். இது மறுமையினாலுடைய மிகப்பெரிய 10 அடையாளங்கள்ல ஒன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வருவார்கள். வயம் குசு 40 சனத்தன், 40 வருடங்கள் உலகத்தில் தங்குவாங்க. இந்த நேரத்தில் வயத்தஸவ்வஜ், திருமணம் முடிப்பார்கள். அதனால கண்ணியமானவர்கள், எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்தார்கள். ஒரு நபி மட்டும் விதிவிலக்கு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் திருமணம் முடிக்கல. காரணம் என்னாண்டா, அந்த இச்சையை அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கல. பெண்களை பார்த்தால் வரக்கூடிய அந்த எண்ணத்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. வஹசூரன் வநபிய்ய மினஸ் சாலிஹீன். ஹசூர், பெண்களுடைய அந்த இச்சையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இதல்லாத ஏனைய நபிமார்கள் உலகத்தில் திருமணம் முடிச்சாங்க. திருமதியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன். 4 காரியங்கள் இருக்குது, இது ஒட்டுமொத்த ரசூல்மார்களுடைய வழிமுறைனா. முதலாவது அல் ஹின்னா. ஹின்னா மருதாணி. நோய் வந்தால் மருதாணி போடுவாங்க, தலைக்கு மருதாணி போடுவாங்க. இது நபிமார்களுடைய சுன்னத். இரண்டாவது வத்தஅத்துர், வாசனை திரவியங்கள், அத்தர் பூசுறது ரசூல்மார்களுடைய சுன்னத். மூன்றாவது வஸ்ஸிவாக், மிஸ்வாக் செய்வது. நான்காவது வன் நிக்காஹ்,
திருமணம் முடிப்பது ரசூல்மார்களுடைய சுன்னத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமணத்தை வெறுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. எனக்கு திருமணம் முடிக்க இயலாது, நான் பிரம்மச்சாரியாக வாழ்ந்துடுறேன், யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, புகாரியுடைய ரிவாயத் வருது, 3 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அமல்கள் எப்படி இருந்தது என்று வீட்டாரிடத்திலே கேட்டார்கள். மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தை பற்றி சொன்ன பொழுது இந்த 3 சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. 3 சஹாபாக்களும் கேட்டாங்க, என்னண்டா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவுக்கு இபாதத் செய்வதாக இருந்தால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். அதனால ஒரு சஹாபி சொன்னார், இதுக்கு பிறகு நான் எப்பொழுதும் தொழுது கொண்டு தான் இருப்பேன். இன்னொரு சஹாபி சொன்னாரு, டெய்லி எந்த நாளும் நான் நோன்பு பிடிப்பேன், ஒரு நாளும் நோன்பை விட மாட்டேன். இன்னொரு சஹாபி சொன்னாரு, இதுக்கு பிறகு பெண்கள் இருக்கும் இடத்துக்கே நான் போக மாட்டேன், பெண்களை விட்டு நான் நீங்கி விடுவேன், நான் இதற்கு பிறகு திருமணம் முடிக்க மாட்டேன் என்று 3 பேர் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க பேசின விஷயம் எல்லாம் நான் கேட்டேன், நீங்க என்னென்ன சொன்னீங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுவிட்டேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன் நான். அத்தகாக்கும் வ அக்ஷாக்கும், உங்களிலே அல்லாஹ்வை மிக அதிகமாக பயப்படக்கூடியவன் நான். அப்படி இருந்தும் நான் தொழுகிறேன், சில நேரத்தில் தொழாமல் இருக்கிறேன். அசூமு வ அஃப்திர், சில நேரத்தில் நான் நோன்பு பிடிக்கிறேன், சில நேரத்தில் உஃப்திர், நான் நோன்பை விடுகிறேன். உசல்லி வ அர்குத், சில நேரத்தில் நான் எழும்பி தொழுகிறேன், சில நேரத்தில் தூங்குகிறேன். இதே போல அத்தஸவ்வஜ், நான் பெண்களை திருமணமும் முடித்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியமானவர்களே, நிகாஹ் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறை, மிக முக்கியமான ஒரு சுன்னத். நிகாஹ் முடிப்பதினால் என்ன கிடைக்கும் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பைஹக்கியுடைய ரிவாயத் வருது, மன் ரஸகஹுல்லாஹு இம்ரஅத்தன் சாலிஹா, யாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஆணுக்கு ஒரு சாலிஹான பெண்ணை, சிறந்த ஒரு பெண்ணை மனைவியாக ஆக்கிவிட்டானோ, சிறந்த பெண் என்றால் யார்? இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் அந்த பெண் எப்படியாப்பட்டவள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஸ்தஃபாதல் முஃமினு பஅத தக்வல்லாஹ் கைருன் லஹு மின் மர்அத்தின் சாலிஹா, அல்லாஹுடைய இறையச்சத்துக்கு பிறகு தக்வாவை ஒரு மனிதர் அடைந்ததற்கு பிறகு அவருக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அவருக்கு சிறந்த மனைவி கிடைப்பதுன்னா, தக்வாவுக்கு பிறகு அல்லாஹுடைய பயத்துக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? சாலிஹான மனைவி அமைகிறது. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த மனைவியுடைய தன்மை எப்படி தெரியுமா? இன் அமரஹா அதாஅத், கணவன் ஏதாவது ஒரு விடயத்தை ஏவினால் அந்த மனைவி கணவனுக்கு இதாஅத் வழிபடுவாள். வைன் அக்ஸம அலைஹா அபர்ரது, ஏதாவது ஒரு விடயத்தில் சத்தியம் செய்து சொன்னால் அந்த சத்தியத்தை மனைவி நிறைவேற்றுவாள். வைன் காப அன்ஹா, மனைவியை விட்டு கணவன் ஏதோ ஒரு பிரயாணம் செய்து விட்டால் நஸஹத்ஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிஹி, தன்னுடைய கற்பிலும் கணவனுடைய சொத்திலும் பாதுகாப்பாக இருப்பாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் சாலிஹான மனைவிக்குரிய அடையாளம். கணவன் இல்லாத நேரத்தில் மஹரம் இல்லாத ஆண்களோட பேசுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல. இது சாலிஹான மனைவியுடைய அடையாளம் கிடையாது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சிறந்த மனைவி யார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த கணவனுக்கு, எந்த ஆணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான மனைவியை கொடுத்து விட்டானோ, ரிஸ்காக அல்லாஹ் கொடுத்து விட்டானோ, ஃபக்கத் அஆனஹு அலா ஷத்ரி தீனிஹி, அவருடைய மார்க்கத்தின் அரைவாசியில் அல்லாஹ் உதவி செய்து விட்டான். அப்படின்னா என்ன? திருமணம் முடிச்சா தீன்ல அரைவாசி பூர்த்தி ஆகுது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாக்கி, எஞ்சி இருக்கக்கூடிய அரைவாசி மார்க்கத்திலே இவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும்னா. அருமையானவர்களே, அப்படின்னா என்ன?
கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது, மனைவி கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது. கணவன் என்ன செய்கிறாரு? திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த மனைவியை நல்ல முறையில் பார்த்துக் கொள்றாரு, அந்த மனைவியோட இரக்கமாக இருக்கிறாரு. ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளணும் கண்ணியமானவர்களே, நான் பொதுவாக கூறுகிறேன், இஸ்லாத்தில் அடிமைத்துவத்துக்கு அனுமதி கிடையாது. பெண்கள் அவர்கள் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும், அவர்கள் கிச்சன்ல தான் இருக்கணும், நாங்க போனால் அவங்க எழுப்பி நிற்கணும், இப்படி இஸ்லாம் சொல்லல. அடிமைத்துவத்தை இஸ்லாம் எப்பொழுதுமே போதிக்கல்ல. ஆண்களுக்கு என்ன ரைட்ஸோ இதே ரைட்ஸ் பெண்களுக்கும் இருக்கிறது. திருமண பந்தம் என்பது அருமையானவர்களே ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபு இஷ்ரத்தின் நிக்காஹ், நபி அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற தலைப்புல தனியாக பேசியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களை, மனைவியோடு எப்படி இருக்கணும்? சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட ஓட்ட பந்தயம் வச்சிருக்கிறாங்க, ரேஸ் ஓடி இருக்கிறாங்க. ஹயாத்து சஹாபாவுல வருது. சஹாபாக்கள் எல்லாத்தையும் முன்னுக்கு அனுப்பிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, வாங்க நாங்க ஒரு ரேஸ் ஒன்று வைப்போம், யார் வெத்துறான்னு பார்ப்போம் என்று சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்ட பந்தயம் ஓடி இருக்கிறாங்க, ரேஸ் ஓடி இருக்கிறாங்க. ஒரு இதில் ஆயிஷா நாயகி வெத்தினாங்க, அடுத்த ரேஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றினாங்க. முழு உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிஸியானால், முழு உலக மக்களுடைய பொறுப்பு, முழு உலக மக்களும் சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்ற பொறுப்பு இருந்தவர்கள். இந்த மனைவியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விஷயத்துல சொல்ல என்னன்னா, இவரே என்னையோட இருக்கிற டைம்ல குறைபாடு செஞ்சிருக்கிறார்னு எந்த மனைவியும் சொல்லல. எல்லா மனைவியோட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சரியாக கொடுத்தார்கள். இதுதான் வாழ்க்கை கண்ணியமானவர்களே. ஒரு தடவை புகாரியுடைய ரிவாயத் வருது, ஹபஷா எத்தியோப்பியா நாட்டு சிறுவர்கள் மதீனாவுக்கு வந்து வில்வித்தை அந்த விளையாட்டை அந்த வித்தையை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, பழகி கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையை இப்படி கதவுல வச்சு இப்படி பார்த்துக்கு இருந்தாங்க. புகாரியில் ரிவாயத் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை வச்சிருந்தாங்க. ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த பகுதியில் கழுத்தை வைத்து அந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தாங்க. மிச்ச நேரம் ஆகிருச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுக்கல. கேட்டாங்க, ஆயிஷா போதுமா இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இருப்போமா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யார் சொல்லலாம், ஆசையா இருக்குது, இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா இருக்குமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல, அந்த கையை அப்படியே வைத்திருந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே ஏதாவது மாற்றம் ஏற்படுதா என்று பார்த்தேன். எவ்வளவு நேரம் இருந்தேனோ அந்த நேரம் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படல. நானா இருந்த சொல்லுவேன்னா, கை வலிக்குது, கொஞ்சம் கையை கீழே இறக்கிறவா அப்படின்னு ஏதாவது நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எவ்வளவு நேரம் இருந்தேனோ அதுவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்து தான் இருந்தார்கள். என்னுடைய ஆசைக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் அவ்வளவு நேரம் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மிஷ்காத்துடைய ரிவாயத் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது? மிஷ்காத்ல எழுதுறாங்க, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. ஒரு தடவை இந்த காலத்தில் மாதிரி இறைச்சி கறின்னு சொன்னால் சின்ன சின்ன துண்டா இருக்காது. அந்த காலத்தில் முள்ளோட பெரிய பெரிய துண்டாகத்தான் சமைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் மாதவிடாயுடன் இருந்தேன். எனக்கு தொழ முடியாத சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடன் இருந்தார்கள். சாப்பாடு இறைச்சி கொண்டு வரப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் ஒரு முள்ளை எடுத்து அப்படியே இறைச்சியை கடிச்சிட்டு கீழே வைப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கடித்த அந்த முள்ளை எடுத்து என்னுடைய வாய் எந்த இடத்தில் பட்டதோ அந்த இடத்திலே வாயை வைத்து கடிப்பார்கள்.
நான் தண்ணீரை குடித்துவிட்டு கீழே வைப்பேன், எந்த இடத்தில் என்னுடைய வாய்ப்பட்டதோ அந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து குடிப்பார்கள். இது தான் இல்லற வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை அடிமையாக ஆக்கல்ல, அடிமையாக வாழ சொல்லல்ல, இருவரும் நண்பர்களாக வாழ வேண்டும். ஃப்ரெண்ட்ஷிப். இரண்டு நண்பர்கள் எப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்வார்களோ, கணவன் மனைவி ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ வேண்டும். இருவரும் விளையாடலாம், இஸ்லாம் அனுமதிக்கிறது. இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம், இருவரும் ஜோக் அடிக்கலாம். மனைவியை கூட்டிக் கொண்டு எங்கு வேண்டாலும் கணவனுக்கு செல்ல முடியும், ட்ரிப் என்ற பெயரில் போக முடியும். இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் அனுமதி அளித்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு தந்தை மகனுக்கு வைத்திருக்கக்கூடிய அன்பு வேறு, தாய் மகளுடன் வைத்திருக்கக்கூடிய அன்பு வேறு, ஒரு உஸ்தாத் மாணவர்களுடன் வைத்திருக்கக்கூடிய அன்பு வேறு, ஒரு மாணவன் சார் ஆசிரியருடன் வைத்திருக்கக்கூடிய அன்பு வேறு. இந்த அன்புக்கு மஹப்பத் என்று சொல்வாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு மஹப்பத்தை பத்தி பேசுறான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً. மவத்தத் என்று சொல்லப்படும். மஹப்பத் வேறு, மவத்தத் வேறு. மஹப்பத் என்பது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடன் காட்டக்கூடிய இரக்கம். அது உறவினர்களுக்கு மத்தியில, உம்மா வாப்பாக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில காட்டக்கூடிய இரக்கம். இது பொதுவானது. இன்னொரு இரக்கம் இருக்குது, மவத்தத். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கிறான்டா? கணவன் மனைவிக்கு மட்டும் தான் அல்லாஹ் இந்த அன்பை கொடுக்கிறான். மஹப்பத்தை விட பன்மடங்கு அதிகமானது மவத்தத் என்ற இரக்கம். இது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்க வேண்டிய இரக்கம். கண்ணியமானவர்களே, எப்படியாப்பட்ட இரக்கம் என்று சொன்னால், இந்த மவத்தத்தை அல்லாஹ் சாலிஹான சிறந்த கணவன் மனைவிக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படியாப்பட்ட இரக்கம்! இதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? கணவன் வீட்டில இருந்து வேலைக்காக வேண்டி புறப்படுறாரு, வெளியில வந்துட்டாரு. அது திருமணம் முடித்து 1 மாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. திருமணம் முடித்து 10 வருடமாக இருந்தாலும் சரி, 20 வருஷமாக இருந்தாலும் சரி, அல்லது 50 வருடமாக இருந்தாலும் சரி, 50 வருடமாக இருந்தாலும் உண்மையான அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற கணவன் மனைவியா இந்த அன்பை அல்லாஹ் நிரந்தரமாக்கிடுவான். எப்படியாப்பட்ட அன்பு! கணவன் வெளியில இருக்கிறாரு, கணவன் வெளியில இருந்தாலும் உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும்? எப்ப நான் வீட்டுக்கு போவேன், எப்ப என்ன மனைவியை பார்ப்பேன், எப்ப என்ன மனைவியோட நான் பேசுவேன், எப்ப என்ன மனைவியுடன் நான் ஜோக் அடிப்பேன் என்று இவருடைய உள்ளம் ஏங்கும். மறுமுனையில வீட்டில் மனைவி இருக்கிறார், சமைத்து கொண்டிருக்கிறார். அந்த கறியை சமைத்து கொண்டிருந்தாலும் உள்ளம் கணவனை தேடும். என கணவன் எப்ப வருவாரு, என கணவன் இல்லாம எனக்கு இருக்க முடியாது, ஒரு தனிமையை உணர்வாள். இது தான் மவத்தத். கண்ணியமானவர்களே, கணவன் கஷ்டத்தோட பலவிதமான பிஸி, பலவிதமான யோசனைகளோட வீட்டுக்கு வராரு. வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, தொழில் செய்யற இடத்துல சிக்கல், சம்பளத்துல முன்பின் ஆகுதா. இந்த நேரத்தில் இவர் வீட்டுக்கு வராரு. வரக்கூடிய நேரத்தில் மனைவி அழகான முறையில் தன்னை அலங்கரித்து கொண்டு வீட்டு கதவை திறக்கிறாள். கணவன் வரும் பொழுது கணவனை எதிர்பார்த்த வண்ணம் மனைவி இருக்கிறாரா? கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு போறாரு, முகத்தை பார்க்கக்குள்ளேயே மனைவிக்கு விளங்கிருச்சு, ஏதோ ஒரு கஷ்டத்தோட தான் வராரு. நிறைய பெண்கள் என்ன செய்யறது? வீட்டுக்கு வரப்போக்குள்ளே நான் சொன்ன சாமானை வாங்கிட்டு வந்துட்டீங்களா, வெங்காயம் வாங்க சொன்னேன் எங்க, அவர் எத்தனையோ டென்ஷன்ல வருவாரு. இந்த பெண் இப்படி, இந்த மனைவி இந்த மாதிரி சொல்ல போக்கில் அவர் சொல்லுவாரு, மறந்துருச்சு, கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, நான் புறவைக்கு வாங்கி தரேன். இல்லை, இப்போ கொடாந்தாத்தனே ஆக்கேலும் அப்படின்னு மனைவி பேச ஆரம்பித்தால் பிரச்சனை முக்கியம், முருகல் ஏற்படும். இதுதான் பிரச்சனை பெரிதாவதற்கு காரணம். ஆனால் தீனுள்ள பெண், புகாரியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணத்துக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். லிமாலிஹா, பணத்துக்காக வேண்டி, வலி ஜமாலிஹா, அழகுக்காக வேண்டி, வலி ஹஸபிஹா, குலப்பெருமைக்காக வேண்டி, கௌரவத்திற்காக வேண்டி, வலி தீனிஹா, மார்க்கத்துக்காக வேண்டி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபதுஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக், மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்லக்கூடிய இந்த சந்தர்ப்பம் கணவன் வீட்டுக்குள்ளால வரப்போக்குல தீனுள்ள மனைவியாக இருந்தால் புரிந்து கொள்வார். தீன் மார்க்கம் இருக்குதா, மார்க்கம் உள்ள பெண்ணாக இருந்தால் என்ன செய்வா?
உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேக் மாட்டிட்டு வந்தா பேக் அப்படியே கழட்டி வைப்பா, கணவனுடைய கையை பிடிச்சு அப்படியே சேர்ல அப்படியே குஷன்ல உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, தலையை தடாவா, கையை அமுக்கிடுவா, காலை அமுக்கிடுவா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க போக்குல கண்ணியமானவர்களே, கணவனுடைய கஷ்டம் அப்படியே அடியோடு இல்லாமலாகும். கணவன் ஏதோ ஒரு சிக்கல் வந்திருப்பாரு, சொல்ல போக்குல கண்ணியமானவர்களே அந்த மனைவிட்ட ஒரு விஷயத்தை சொல்வாரு. ஏன் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இருப்பதற்கு அனுமதி கிடையாது. ஒளிவு மறைவு இருந்தால் அந்த இடத்திலே பிரச்சனை வரும். இன்று காதி கோர்ட்டுக்கு அதிகமான கேஸ் வருது இந்த பிரச்சனை தான். அருமையானவர்களே, இப்ப வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு இப்ப மனைவி ஆறுதல் சொல்றா. மனைவி சொல்றா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. கணவன் எல்லா பிரச்சனையும் மனைவிட்டு சொல்றாரு. கண்ணியமானவர்களே நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் எங்களை விட்டு போயிட்டுவாங்க தான். நாங்கள் ஆசையாக அன்பு காட்டிய குழந்தைகள் பருவ வயது அடைஞ்சா, திருமண வயது அடைஞ்சா, அவர்கள் அல்லாஹ் எந்த ஜோட அமைச்சிருக்கிறானோ அவங்களோடு அவர்கள் பேற்றுவாங்க. கடைசி வரை நம்மை பார்ப்பது எம்முடைய மனைவிமார்கள் தான். மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, கடைசி வரை இருக்கக்கூடிய உறவு. கண்ணியமானவர்களே, இப்ப இந்த கணவன் எல்லா பிரச்சனைகளையும் மனைவிட்டு சொல்ல போக்குல மனைவி ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறாளா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சமம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துவிட்டு ஓடோடி ஹதீஜா இடத்திலே வந்தாங்க. மனைவிடத்திலே நடந்த விஷயத்தை சொன்னாங்க. வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போறாங்க. வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னாரு, உங்களை இந்த ஊர்வாசிகள் விரட்டுவார்கள், நான் அந்த காலத்துல இருந்தால் உங்களை நான் பாதுகாப்பேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவ மஹ்ரிஜியஹும், என்னைய மக்காவுல இருந்து விரட்டுவாங்களா? இந்த நேரத்தில் ஆயிஷா ஹதீஜா நாயகி என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க இப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுறீங்க, கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்றீங்க, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான் யா ரசூலல்லாஹ். இப்படியாப்பட்ட ஆறுதலான வார்த்தைகள். இந்த வார்த்தையை மனைவி கணவனுக்கு சொல்லும் பொழுது அந்த கணவனுடைய பிரச்சனை அப்படியே இல்லாமலாகிறது. இதுதான் மவத்தத் என்ற அன்பு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி ஹதீஜா நாயகிடத்திலே காட்டிய அன்பு இது. இந்த அன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் எம்முடைய துணைவிகளுக்கு மத்தியிலே நடக்கும் பொழுது இந்த அன்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இந்த அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் பிரச்சனை வராது, வாழ்க்கையில் சிக்கல் வராது. ஏன் அவங்களே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி என்ன ஹேண்டில் பண்ணுவாங்க. இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅஜமுல் கபீர்ல ஒரு ரிவாயத்தை கொண்டு வராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் பினிசாஇக்கும் ஃபில் ஜன்னah, உங்களிலே சுவர்க்க பெண்கள் யார் என்று அறிவிக்கட்டுமா என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், அவசியம் அறிவித்து தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு வலூதின் வதூதின், கணவனுக்கு முழுமையாக அன்பு காட்டக்கூடிய பெண்மணி, கணவனுக்காக வேண்டி குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்மணி என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனைவி கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது கணவன் கோபமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு முருகல் நிலை, ஒரு அந்த இடத்துல ஒரு சண்டை வாரத்துக்கு ஆரம்பமாக இருக்குதா, சண்டை வாரத்துக்கு பாக்குதா, இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனடியாக மனைவி, எந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய கையை பிடித்து லா அக்தஹிலு ஹத்தா தர்தா, நீங்கள் என்னை பொருந்து கொள்ளும் வரை என் கண்ணுக்கு நான் சுருமா கூட போட்டுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த நேரத்திலே சமாதானமாக கூடிய பெண்கள் தான் உலகத்தில் சுவர்க்க பெண்மணி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வரப்போக்குள்ள விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, விட்டு கொடுப்பு என்பது இல்லை, யாராவது ஒருவர் இறங்கி போக வேண்டும். இது தீனுள்ளவர்களுக்கு மட்டும் தான் விளங்கும். கண்ணியமானவர்களே, மார்க்கமுள்ள மனைவியாக இருந்தால், மார்க்கமுள்ள கணவனாக இருந்தால், இந்த நேரத்தில் நபி அவர்களுடைய வாழ்க்கை ஞாபகம் வரும். அந்த நேரத்தில் உடனடியாக சலாம் சொல்லி என்னை மன்னிச்சிருங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் மன்னிப்பு கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கேவலமும் இல்லை. இந்த காலத்தில்
மனைவிட்ட சொறி கேட்கறதுக்கு இவருக்கு கூசுது. இஸ்லாம் இதை சொல்லல. தவறு செய்தால் மனைவிடத்தில் நான் செஞ்சது தவறு, என்னை மன்னித்துக்கொள் என்பது என்று சொல்பவன் சிறந்த ஆண்மகன். கண்ணியமானவர்களே, இப்படி நடக்க போக்குல அந்த பிரச்சனை அப்படியே இல்லாமலாகி அன்பு கூட ஆரம்பிக்கும். இதனால் தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள். உலகத்தில் திருமணம் 4 காரணத்துக்காக வேண்டி நடக்குது. முதலாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தபரானியுடைய ரிவாயத், மன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் லிஇஸ்ஸிஹா, யார் ஒரு பெண்ணை கண்ணியத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறாரோ, லம் யஸிதுஹுல்லாஹு இல்லா துல்லா, அல்லாஹ் வாழ்க்கையில் கேவலத்தை தான் அதிகரிப்பான் என்று சொன்னாங்க. நோக்கம் சீராக இருக்கணும். முடிக்கிறதே இந்த பெண்ணை முடிச்சா எனக்கு சொசைட்டியில் ஒரு கண்ணியம் கிடைக்கும். தவறு, நோக்கத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். ஓமன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் லிஹஸபிஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலப்பெருமை கௌரவத்திற்காக வேண்டி யார் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரோ, லம் யஸிதுஹுல்லாஹு இல்லா தனாஆ, அல்லாஹ் இழிவை இவருடைய வாழ்க்கையிலே சாத்தி விடுவான். வமன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் லிமாலிஹா, யார் ஒருவர் பணத்துக்காக வேண்டிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரோ, லம் யஸிதுஹுல்லாஹு இல்லா ஃபக்ரா, அல்லாஹ் வறுமையை அதிகரித்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நோக்கம் வேறு. சொல்லிவிட்டு சொன்னாங்க, யாரு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு, லம் யுரிது பிஹா, இதன் மூலமாக அவர் என்ன விரும்புகிறாரு, ஐயகுத்த பஸருஹு, பார்வையை நான் தாழ்த்திக் கொள்ள வேண்டும், ويحسن فرجه, மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவ் யஸில ரஹிமஹு, குடும்பத்தாருடன் இணைந்து இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யாராவது திருமணம் முடித்தால், மார்க்கத்துக்காக வேண்டி திருமணம் முடித்தால், நபி அவங்க துஆ செய்தார்கள், பாரக்கல்லாஹு லஹா ஃபீஹி வ பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா, கணவனுடைய விடயத்திலே அல்லாஹ் மனைவிக்கு பரக்கத் செய்வானாக, மனைவியுடைய விடயத்திலே அல்லாஹ் கணவனுக்கு பரக்கத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இமாம் ஷுரைஹ் அல் காதி மிக முக்கியமான ஒரு நீதிபதி. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்த முக்கியமான ஒரு காதி, நீதிபதி. ஒரு நாள் ஹதீஸ் கலை வல்லுனர் இமாம் ஆமிர் ஷாபி அவர்களை ஷுரைஹ் அல் காதி சந்திக்கிறாங்க. இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கேட்டாங்க, உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி போகுது ஷுரைஹை? இமாம் ஆமிர் ஷாபி சொல்றாங்க, உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி செல்கிறது? கைஃப தஜ்ரி ஹயாத்துக ஸௌஜியா, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி செல்கிறது? நல்லா போகுதா இல்லாட்டி பிரச்சனையா? சொன்னார்கள் ஆச்சரியமான ஒரு வார்த்தை, முந்து 20 ஆமன் லம் அரமா யுபகிதுனி அஹ்லி. சுப்ஹானல்லாஹ், திருமணம் முடித்து 20 வருடம் இதுவரைக்கும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வரலன்னா. சுப்ஹானல்லாஹ், திருமணம் முடித்து 20 வருடம் இதுவரை என் மூலமாக அவள் மனது, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல, அவள் மூலமாக ஏண்ட மனசும் உடையல, ஸ்மூத்தா வாழ்க்கை போகுதுன்னா. ஆச்சரியப்பட்டாங்க இமாம் ஆமிர் ஷாபி. கேட்டாங்க, அது எப்படி சாத்தியம், என்ன செஞ்சீங்க? சொன்னாங்க ஷுரைஹுல் காதி, நான் திருமணம் முடித்து முதலாவது நாள் வீட்டார் அந்த பெண்ணை என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து விடுறாங்க. என்னுடைய அறைக்கு வந்ததற்கு பிறகு முதலாவதாக நான் வுது செய்து 2 ரக்காத் தொழுதேன். என்னை பார்த்து என்னுடைய மனைவியும் வுது செய்து எனக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுதாள். அதற்கு பிறகு சலாம் கொடுத்ததற்கு பிறகு நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க ஆரம்பித்தேன், யா அல்லாஹ், ஒரு வாழ்க்கை துணைவி எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறாய், அதனால என்னுடைய வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கிறியா அல்லாஹ், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறந்ததாக ஆக்கிறியா அல்லாஹ். நான் துஆ செய்தேன். நான் துஆ செய்வதை பார்த்து என்னுடைய மனைவியும் பின்னால் துஆ செய்ய ஆரம்பித்தார். அதற்கு பிறகு நான் மனைவிக்கு சலாம் சொன்னேன், அவள் பதில் சொன்னாள். அதற்கு பிறகு ஷுரைஹ் காதி சொல்றாங்க, என்ன மனைவியை பார்த்து நான் கேட்டேன், என்னண்டா, இந்த ஊர்ல என்னை விட அழகான, அறிவான, திறமையான எத்தனையோ ஆண்கள் இருக்கும் பொழுது நான் தான் உனக்கு கணவனாக வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, என்ன நீ பொருந்தி கொண்டியான்னு கேட்டேன். மனைவி சொன்னா, ரதீது, உங்களை நான் பூர்த்தியாக பொருந்தி கொண்டேன். இப்ப மனைவி என்னிடத்திலே கேட்டாள், இந்த ஊர்ல என்னை விட அழகான, என்னை விட சிறந்த, அறிவுள்ள, பணமுள்ள எத்தனையோ பேர் இருக்கத்தக்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன மனைவியாக ஆக்கியிருக்கிறான், என்ன நீங்க பொருந்தி கொண்டீங்களா? ஷுரைஹுல் காதி சொன்னாங்க, உன்னை முழுமையாக நான் பொருந்தி கொண்டேன். அதுக்கு பிறகு மனைவி என்னிடத்திலே கேட்டால், உங்களுக்கு என்ன விருப்பம், எது பிடிக்கும், எது பிடிக்காது? உடனே ஷுரைஹுல் காதி
சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொன்னாங்க, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன, என்னிடத்தில் நீ ஏதாவது குறைய கண்டுட்டா அதை உன்னோட குடும்பத்தில் போயிட்டு சொல்லிடுறாங்க. கணவன் என்ற ரீதியில், மனிதன் என்ற ரீதியில் எத்தனையோ குறைகள் என்னிடத்தில் இருக்கும், அந்த குறைகளை உன்னோட குடும்பத்தில் போயிட்டு சொல்லிடுறாங்க. இதே போல உன்னிடத்திலே நான் ஏதாவது ஒரு குறையை கண்டால் அதை பற்றி ஏண்ட குடும்பத்தில் போயிட்டு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகு சொன்னாங்க, ஏதாவது ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஏதாவது கோபம் மாறி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒன்று நான் அமைதியாக இருப்பேன், நீ கோபப்பட்டா நான் அமைதியாக இருக்கிறேன், நான் கோபப்பட்டா நீ அமைதியாக இரு இப்படின்னு சொன்னேன். இந்த விடயத்தை என்னுடைய மனைவி இதுவரைக்கும் கடைபிடித்து வருகிறார். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா இன்றைக்கு நடக்கிறது என்ன, கணவன்ட்டு ஏதாவது ஒரு குறை கொஞ்சம் சத்தமாக பேசிட்டா மனைவி வீட்டில் போயிட்டு சொல்றது கணவன் எனக்கு அடிக்க வராரு. இதே மனைவி ஏதாவது சொல்லிட்டால் கணவன் வீட்டில் போயிட்டு சொல்றது என்ன, இந்த எங்கட குடும்பத்தை பற்றி தவறாக பேசுகிறா, பிரச்சனை முருகுது. நல்லா விளங்கணும், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் எப்பயுமே பிரச்சனை வராது. மூணாவது ஒருத்தர் எப்போ மூக்க நுழைக்கிறார் அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு நபர் எப்ப குறுக்கின்றாரோ இந்த நேரத்தில் தான் இந்த பந்தம் உடையும் கண்ணியமானவர்களே. ஆகவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. தீனை முன்னுரிமைப்படுத்தி இந்த நிக்காஹ் நடக்கிறது. இவரை எடுத்துக்கொண்டால் அப்துல் ரஹ்மான் மௌலவி மார்க்கத்தை கற்ற ஒரு ஆலிம். இதே போல இவர் முடிக்கக்கூடிய அந்த பெண் ஒரு ஆலிமாவாக இருக்கிறார். தீனை முற்படுத்தி இந்த நிக்காஹ் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜோடுகளை கபூல் செய்வானாக. இந்த ஜோடுகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. முழு உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் ஆக்குவானாக. இவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்திற்கும் அல்லாஹ் தீனை ஹயாத்தாக்குவானாக. இவர்கள் மூலமாக அல்லாஹ் சிறந்த சாலிஹான தக்வா உள்ள ஹாஃபிஸ், ஆலிம், முஃமின், முத்தகி, தக்கியான குழந்தைகளை அல்லாஹ் உருவாக்குவானாக. முழு உலகத்திற்கும் இந்த ஊரிற்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஜோடுகளாக அல்லாஹ் இவர்களை வாழ வைப்பானாக. இவர்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.